அன்பு நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சத்யன். சூப்பர் ஸ்டார் அவர்களோட ஒரு தீவிரமான ரசிகராக தான் உங்களை எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. நேற்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 ஏக்கர் நிலத்தை வாங்கியிருக்கிறாரு. ஸோ இது எவ்வளவு தொகைக்கு வாங்கப்பட்டது, எதுக்கு இந்த டைமில் போய் அவர் நிலம் வாங்கணும், இதுக்கப்புறம் இத்தனை வயசுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ண போகிறாரு, இப்படிலாம் நிறைய கேள்விகள் இருந்துகிட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு என்ன பதில் தர போகிறீங்க? அதாவது ரொம்ப ரொம்ப வருஷமாகவே தலைவரே பல படங்களில் சொல்லியிருக்கிறாரு. அண்டு அவருடைய ரியல் லைஃப்லையும் சொல்லியிருக்கிறாரு. ஏறக்குறைய பார்த்திங்க அப்படின்னா, படையப்பால் பார்த்திங்கன்னா, என்னுடைய ஒரு துளி வேர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்து தமிழ் அல்லவா, எனது உடல் பொருளாவி தமிழுக்கும் தமிழருக்கும் கொடுப்பது முறை அல்லவா அப்படின்னுவார். என்னை வாழ வைத்த தமிழ் பாடும்பார் அண்ணாமலையில். நிறைய இடங்களில் என்னை வாழ வைத்த தமிழக மக்களே அப்படின்னு சொல்கிற, எனக்கு தெரிய முதலும் கடைசியுமான நடிகருமா சூப்பர் ஸ்டாருமா அவர் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஏன்னா தன்னை வாழ வைத்த ஒரு குறிப்பிட்ட மக்களை யாருமே இந்தளவுக்கு புகழ்ந்து பேசுகிற நடிகர்கள் இந்தியாவிலேயே கிடையாது. மூச்சுக்கு 300 தடவை என்னை வாழ வச்சவங்க மாதிரி. இது ரியல் லைஃப்பில், அதாவது அவர் ஆக்டராக இருக்கும்பொழுது அவருடைய பல படங்களில் அவர் ரெஃபரன்ஸ் வச்சுருக்கிறாரு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் ஆல்மோஸ்ட் இறந்தே போயிட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட அவர் இங்கேருந்து சிங்கப்பூருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாரு. இது 2011 காலகட்டத்தில். அப்போ ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணும்போது அந்த ஆடியோ ரிலீஸில் கூட ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த வார்த்தை நாங்கள் சாகிற வரைக்கும் எங்களுக்கு மறக்காத அந்த வரி என்னென்னா, இந்த நம்ம ஃபேன்ஸ் எல்லோரும் சந்தோஷப்படுற மாதிரி, இவங்க எல்லாத்தையும் கௌரவப்படுத்துகிற மாதிரி நான் ஏதாவது திருப்பி செய்வேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பொருள் புரிந்து அந்த ஒரு வசனத்தை சொல்லுவார். அந்த வசனம் எங்களுக்கு ஒரு நெஞ்சில் அடிச்ச ஆணி மாதிரி. அந்த என்ன சொல்கிறது, அது மறக்கவே மாட்டோம். ஏன்னா அவர் போயிட்டு நல்லபடியாக வரணும்னு நாங்கள் ஏங்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணாங்க அவங்க மகள். ஸோ அப்போ அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணும்போது அதில் நம்ம எல்லாரும் பெருமைப்படுற மாதிரி நான் ஏதாவது ஒன்று செய்வேன் நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைய காலகட்டத்தில் அதுக்கப்புறமும் எல்லாருமே அது அரசியல் தான் நினச்சோம். ஆனால் நம்ம எல்லோரும் பெருமைப்படுற அளவுக்கு ஒன்று செய்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறது இவ்வளவு பெரிய விஷயமா அமையுமா அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல, கனவுல கூட நினச்சி பார்க்கல. அந்த அளவுக்கு எங்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. இந்தியாவே ஸ்தம்பிச்சு பார்க்குற மாதிரி, திரும்பி பார்க்குற மாதிரி தலைவர் எங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்க போகிறாருன்றது இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்றது தான் உண்மை. அதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் தரவுகள் அடிப்படையில் கொஞ்சம் தெரிஞ்சுது. அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதில் பார்த்திங்க அப்படின்னா 15 ஏக்கரை அவர் நேற்று ரெஜிஸ்டர் பண்ணுறது உண்மை. அதில் ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் அவர் கட்ட போகிறாரு. கிட்டத்தட்ட 6 லட்சம் சதுரடியில் அந்த ஹாஸ்பிட்டல் வரப்போகுது. ஏறக்குறைய 800லேருந்து 1000 பெட்ஸ் அதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 800லேருந்து 1000 பெட்ஸுன்றது கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் த லீடிங் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் தான் அதெல்லாம் இருக்கும். நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா, இடையில நரேந்திர மோடி அவர்கள் 2600 பெட்ஸ் உள்ள ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று திறந்தார். ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட்ஸ் நிறைய பிளான் பண்ணுவாங்க. அது நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், அது ஒரு இண்டிவிஜுவல் மேனால், அது ஒரு ஆக்டர் இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் பிளான் பண்ணுறது இதுதான் முதல் முறை இந்தியாவில் அது நடக்க போகுது. அது திருப்பூரில் நடக்க போகுது. கிட்டத்தட்ட 6 லட்சம் சதுரடி. ப்ராஜெக்ட் வேல்யூ 1000லேருந்து 1200 கோடி. இது வரைக்கும் யாருமே பண்ணாத முதலான விஷயத்தை இந்த தமிழ் மக்களுக்காக நம்முடைய தமிழ் சூப்பர் ஸ்டார் சொல்லப்போனால் உலகத்தின் கடைசி சூப்பர் ஸ்டார் அதை பண்ண போகிறாரு. அது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமையான விஷயம். நாங்கள் அதை கொண்டாடணும். ஏன்னா அது இல்லாமல் அவருடைய ஆத்தாமையை அவர் இந்த மக்கள் நம்மளை இவ்வளோ தூரம் கொண்டு எங்கேயோ வச்சுருக்காங்களே. இன்றைக்கி அவர் ஒரு லால் சலாம் நடிக்க போகிறாரு. லால் சலாமில் அவர் ஒரு கேமியோ தான் வராருனாலும் அதையும் கண்டிப்பாக நான் பார்த்தே தருவேன். குடும்பமாக போய் பார்த்து இன்றைக்கி ஏறக்குறைய 100 கோடி அந்த படம் நெருங்க போகுதுன்னா, அது அவங்க அவர் மேலே வைக்கிற நம்பிக்கை, அவர் மேலே வச்சுருக்க மரியாதை, பாசம், அன்பு எல்லாத்தோட வெளிப்பாடு தான். அப்போ அவங்களுக்கெல்லாம் திருப்பி அதை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற தலைவர் ரஜினிகாந்தோடைய அந்த மனசு அந்த இடத்துல இருக்குது. அவருடைய ஆத்தாமல் ஏதாவது திருப்பி பண்ணணும்னு நினைச்சவர் இது ஒரு பெருமையான விஷயமா, மிகப்பெரிய விஷயமா பண்ணுறாரு. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி என்ன வேணாலும் கொடுத்துடலாம். நீங்கள் சாப்பாடு நான் இப்போ உங்களுக்கு கொடுப்பேன், ஒரு வேளை உங்களுக்கு பசியாருமா, 2 வேளை பசியாருமா, நான் உங்களுக்கு வாழ்க்கை பூரா சாப்பாடு போட்டனாலும் அதை விட நான் உங்கள் உயிரை காப்பாற்றுனா அது பெருசாக இது பெருசானா என் உயிரை காப்பாற்று நீங்கள் சொல்லிடுவீங்க. எனக்கு 2 வேளை சாப்பாடு வேண்டாம், எனக்கு ஒரு பிரச்சனைனா உயிரை காப்பாற்று நீங்கள் சொல்லிடுவீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். அதில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இறங்கி மும்முரமாக எதுவுமே செயல்பட போகிறாரு. ஏறக்குறைய 200லேருந்து 250 டாக்டர்ஸ் அதில் வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 1000 பெட்ஸு ஏறக்குறைய இருக்கிற அந்த பெரிய ஹாஸ்பிட்டலை மேனேஜ் பண்ணுறதுன்றது சும்மா விஷயம் இல்லை. அதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிய ஒரு 300லேருந்து 400 எம்ப்ளாயீஸே தேவைப்படுவாங்க. ஸோ எப்படி வரப்போது என்ன ஏதுன்றது இன்னும் ப்ராஜெக்டோட ஃபுல்லாக ஒரு வேல்யூ தெரியல. ஏறக்குறைய இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வேல்யூ 200லேருந்து 220 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் திருப்பூர் ஏரியாவில் லேமன் டேர்ம்ஸில் 2800, 900, 3000 கைட்லைன் வேல்யூ அவ்வளோ வந்துருச்சு. ஸோ அப்படின்றதுனால இவர் அந்த வேல்யூவை போட்டாலுமே 200லேருந்து 250 கோடிக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ அந்த ப்ராஜெக்ட் வேல்யூ எவ்வளோ பெருசாக வரப்போகுதுன்னு பாருங்கள். என்ன பேர் வைக்க போகிறாரு என்ன ஏதுன்னு தெரியல.
ஆனால் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி கிளினிக் எத்தனையோ பேர் சொல்ல கேட்டிருப்போம். ஆனால் இது முதல்ல ஒருவர் நடத்தி காட்ட போகிறாரு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம எல்லோரும் விரும்பின குழந்தையிலேருந்து அதாவது ஆர்வமாக ஒரு வெகுண்டெழுந்து பார்த்தா நம்முடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னை வாழ வைத்து தமிழ் மக்களுக்காக பண்ண போகிறாரு அப்படின்றது வந்து எங்கள் எல்லாருக்கும் கர்வம். நம்ம எல்லாருக்குமே அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அவர் சம்பாதிச்சதே ஏறக்குறைய நமக்கு திருப்பி கொடுத்துட்டு போகிறாரு. அதான் நடக்க போகுது. இதுக்கு வந்து முழுக்க இதை எடுத்து நடத்த போகிறது ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷன் தான். ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷன் அவர் இடையில ஆரம்பித்தார். அவரை பற்றி கொஞ்சம் க்ளோஸாக ஃபாலோ பண்ணிருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும், தலைவர் ரசிகர்களுக்கு நல்லாவே தெரியும். அதை அவர் பண்ண போகிறாரு. இது எப்படி வரப்போகுது நம்ம பார்க்குறது ரொம்ப ஆர்வமாகவும் ஆசையாகவும், பல பேருடைய கேள்விக்கு அது ஒரு பதிலாக அவர் கொடுத்துட்டாருன்ற ஒரு சந்தோஷத்தோடையும் நான் இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப நம்பத்தகுந்த நபர். தலைவர் ரஜினிகாந்தை நினச்சா ஃபோன் பண்ணால் பேசக்கூடிய அந்த ஒரு நபர் மூலமாக எனக்கு கிடச்சது. டைரெக்டாக அவங்கள கேட்டு இந்த இன்ஃபர்மேஷனை முதல்ல பிரேக் பண்ணணும், நம்ம சேனலை தான் பிரேக் பண்ணுன்றதுக்காக நான் பிரேக் பண்ணேன். பட் ஆனால் இது வந்து இதுவரைக்கும் கிடைச்ச தரவுகள் அவ்வளவுதான். இன்னும் நான் தரவுகள் அடிப்படையில் இன்னும் கிடைக்கிற விஷயங்களை நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இது வந்துச்சு அப்படின்னா என்ன சொல்கிறது, பல வகையில் இன்றைக்கி பல கஷ்டங்கள் மக்கள் வந்து எவ்வளவு தான் கவர்மெண்ட்டும் ப்ரைவேட்டும் எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்தாலுமே வந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி அது நேரத்தில் எல்லா வகையான நோய்களுக்கும் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஒரு ஃப்ரீயான ஹாஸ்பிட்டலில் மக்கள் என்றைக்குமே வந்து ஒரு எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது எங்கேயுமே இல்லை. உண்மை அதுதான். எத்தனை தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்தாலுமே வந்து ஒரு ப்ரைவேட்டில் கிடைக்கிற ஃபெசிலிட்டிஸ் வந்து கவர்மெண்ட்டில் கிடைக்கலன்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை வந்து அவர் வந்து மிட்டிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதை வந்து அட்ரஸ் பண்ணணும் தான் நினச்சிருக்காரு. அதுதான் அவருடைய உன்னதமான எண்ணமாக இருக்குது. ஸோ இப்போ அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு தான் இது. அவருடைய முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா இதுக்கு நடுவில் யாரும் வந்து நிற்க மாட்டாங்க. அது போக ஏறக்குறைய எல்லா கவர்மெண்ட்டும் அவருக்கு சப்போர்ட் தான். ஸோ அப்படின்றதுனால அவர் ஒரு முன்னிட்டு போச்சாருன்னா அதை ஏற்றி யாரும் போய் நிற்க மாட்டாங்க. எல்லாரும் ஆதரவு கொடுப்பாங்க. அது இல்லாமல் இது ஒரு மக்களினுடைய வாழ்வாதாரத்துக்காக அவங்களுடைய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ. ஸோ அதை வந்து யாரும் தடுத்து நிறுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ப்ராஜெக்டாக வரப்போகுது. இது வரும்பொழுது அவர் எப்படா 1000 கோடி படம் பண்ண போகிறாரு நினச்சா அவர் 1000 கோடி செலவு பண்ணி இவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் பண்ணுவார்னு நினைக்கவே இல்லை. இதுதான் வந்து நாங்கள் இத்தனை வருஷமாக அவரை ஃபாலோ பண்ணதுக்கு எங்களுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல மனிதரை ஃபாலோ பண்ணியிருக்கோன்ற ஒரு மன நிறைவை கொடுக்குது. ஸோ அப்படின்றது வந்து எங்களால் மறுக்கவே முடியாது. இது எப்படி வரப்போகுது என்ன ஏது அப்படின்றத நாங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறோம். ஆமாம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திரு விஜய் அவர்கள் அவருடைய கட்சி துவக்கத்துக்கு எல்லா கட்சிகளிலிருந்தும் எதிர்ப்பு வரும், குறிப்பாக திராவிட கட்சியான திமுகவிலிருந்து வரும் அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் மார்ச் 1ஆம் தேதி திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ இது வந்து எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இது ஒரு பயத்தின் வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன். என்னென்னா, அதாவது ஒரு விஜய் அவர்கள்ட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போயுமே வந்து ஒரு துணிச்சலான விஷயங்களை வெளியே இது வரைக்கும் பெருசாக பேசினதில்லை. அதாவது அரசியல் கட்சிகளை எதிர்த்து என்றைக்குமே பேசினதில்லை. படங்களில் பேசுவார். அதன் மூலமா தன்னுடைய படங்களை ஓட வச்சது தான் அவருக்கான வழக்கம். தெரியாமல் பேச போய் மெர்சல் ஓடிச்சு. ஸோ அது ஒரு ட்ரெண்டை பார்த்துக்கிட்டாரு. ஸோ நம்மளுடைய படங்களில் நம்ம ஏதாவது ஒரு அரசியல் பேசணும் அப்படின்னா தன்னுடைய படம் ஓடுதுன்னு ஏறக்குறைய அடுத்த படத்தை வந்து அதிமுகவினுடைய எதிர்ப்பு படமாகவே நடித்தார். ஸோ அதனால தான் அந்த படம் பெருசாக போகலை. சர்க்கார் வந்து ஏறக்குறைய அதிமுகவை எல்லா வகையிலும் சொல்லப்போனால் அவங்க கொடுத்த பொருளை வந்து தூக்கி போகிற அளவுக்கு அந்த படம் வந்து நடித்து காமிச்சார். அந்த படத்துக்கு வந்து அதிமுக பெருசாக எதிர்ப்பு கிளம்பிச்சு. ஆனாலும் அந்த படம் நல்லா இருந்ததுனால ஓடலை. இத்தனைக்கும் வந்து சன் பிக்சர்ஸ்ட்டை பணம் வாங்கி அதிமுக எதிர்த்தார். இதுதான் வந்து நம்ம அது சொல்ல வேண்டிய உண்மை. ஸோ இந்த பண்ணார். அதுக்கப்புறம் நிறைய படங்களில் நீங்கள் அது ஒரு சொல்லிக்கிட்டே போகலாம். அது ஒரு பெரிய லிஸ்ட்டுன்னு வைங்களேன். ஒவ்வொரு படங்கள்லையும் ஏறக்குறைய இது ரொம்ப வருஷமாகவே பண்ணிகிட்டு இருக்காரு. 2014 15 16 பைரவாலையும் பார்த்தீங்கன்னா அதான் சொல்லுவார், அந்த மெடிக்கல் ஸ்கேமை பற்றி சொல்கிறேன்னு சொல்லி அரசியல்வாதிகளுக்கும் அரசு இயந்திரங்களுக்கும் வந்து என்ன சொல்கிறது அட்வைஸ் கொடுக்குறது இப்படியே தான் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ என்னென்னா வேர் டு அரைவ் அப்படின்னா டு த பாயிண்ட் இஸ் அவர் வந்து அரசியல் வந்து இது வரைக்கும் படங்களில் பேசியிருக்கிறாரு. ஸோ வெளியில் துணிச்சலாக பேசியிருக்கிறாரு அப்படின்னா ஒரு இடத்துலையும் பேசலை. அதுதான் உண்மை. எந்த அரசியல்வாதிகளும் எந்த அரசியல் கட்சிகளும் பற்றி பேசலை. ஸோ இதை தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். அதாவது விஜய் ரசிகர்களே இன்றைக்கி வந்து ஏறக்குறைய வந்து மனநொந்து தான் போயிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து இப்படி ஒரு வாழ்த்தை எதிர்பார்க்கலை. அதிமுகவையோ இல்லை ஒரு திமுகவையோ எதிர்க்க தான் போவார். அவருடைய எதிர்ப்பு தான் வந்து அவருக்கு வந்து அவங்க கூட்டணிக்கு வந்து அப்படி அவங்க கூட்டணினா அவர் விஜயும் விஜய் ரசிகர்களுமான அந்த கூட்டணி இருக்கு இல்லையா, அந்த கூட்டணிக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு உத்வேகத்தை கொடுக்கும், ஒரு உற்சாகத்தை கொடுக்கும்னு அவங்க வந்து இருந்தாங்க. பட் ஆனால் அவர் வந்து எடுத்தவனே போய் அதுவும் ஆளுங்கட்சியினுடைய ஒரு முதல்வர் காலையிலே போய் விழுவார் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. ஒன்றும் இல்லை, போன வாரம் தான் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் வந்து ஜெயலலிதா அவருடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து யாரும் தெரிவிக்கலையே.
ஸோ அது தெரிஞ்சிருந்தால் நம்ம பெருசாக பேசியிருந்துருக்கலாம். அவர் எல்லாருக்கும் அது ஏற்கனவே இந்த பிரச்சனை இருக்குது சார். அவர்கிட்ட ஒரு குழப்பமான மனநிலை தான் இருக்கார். நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். அதாவது இப்போ நீங்கள் ஜெயலலிதா இறந்து போயிட்டாங்க, மு.க. ஸ்டாலின் இன்றைக்கி இருக்கிறாரு, அவங்களுக்கு ஏன் கொடுக்கணும், இவர் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவர் கொடுத்தாரு அப்படின்னு ஒரு கிளைம் வரலாம். ஆனால் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அன்புமணி ராமதாஸுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னார், திருமாவளவன் எம்பி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னார். நடுவில் இவங்க 2 பேருக்கு நடுவில் விஜயகாந்த் அவருடைய பிறந்தநாள் வரும். அப்போ அவர் உயிரோடு தான் இருந்தார். அப்போ அவருக்கு வாழ்த்து சொல்லலை. இதை நம்ம பல இடங்கள் நம்ம பேசியிருக்கோம். இப்போவும் அதே தான் நடக்குது. நீங்கள் ஒரு கட்சியினுடைய தலைமை இன்றைக்கி வரைக்கும் இதயம் இப்போ புரட்சி தலைவி அம்மான்றாங்க, இன்றைக்கி வரைக்கும் ஒரு நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மா அவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதிமுக அப்படின்னு சொல்லும் பொழுதும் கூட இவ்வளோ தூரம் அவங்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்கலாம். இதே அவங்களுடைய 75வது பிறந்தநாளுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு வீடியோ போட்டு வாழ்த்து தெரிவித்தார். ஒரு வீடியோ போட்டு மெனக்கிட்டு அதிமுகவாக ஒரு வீடியோ போட்டு வாழ்த்து தெரிவிச்சார். ஸோ அதெல்லாம் ஒரு மாண்பு, அவர்கிட்ட ஒரு மாண்பும் இருக்காது, ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கிறாரு. அதான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். எடுத்தவொடனே இன்றைக்கி ஆளுங்கட்சி அவங்களுக்கு பிறந்தநாள் அப்படின்னா அவங்க காலில் போய் விழுந்துட்டாரு அப்படின்ற இந்த மாதிரியான ஒரு ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கல. விஜய் அவர்கள்ட்ட ஒரு குறைந்தபட்ச துணிவாக எதிர்பார்க்குறோம். அவர் சிஎம் ஆகிறது வைக்கிறதெல்லாம் அவருடைய ஆசை கனவு. அவர் ஆக்கணும் அப்படின்னு எங்கிட்டேருந்து எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, நாங்கள் வைக்கிற டிமாண்ட்ஸ்லாம் இது குறைந்தபட்ச டிமாண்ட்ஸ். நீங்கள் யார் எதிரி அப்படின்னா உங்களுடைய அரசியல் எதிரி யார்? இன்றைக்கி மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க, எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி விஜய் ரசிகர்கள் அவங்களுடைய அக்கௌண்ட்டு, விஜயனுடைய செய்தி தொடர்பாளர்கள் யார் இருந்தாலும் சரி, தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் எல்லாருமே அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, உட்காந்து திமுக பண்ணுற பிரச்சனைகளையும் திமுகவை சுற்றி நடக்கிற என்னென்ன இல்லாத பிரச்சனைகள் கூட உருவாக்குற மாதிரி உருவாக்கி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ வெறித்தனமாக அவங்க பண்ணிட்டு இருக்கும் பொழுது இவர் போய் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சார் அப்படின்னா அதை நம்ம எந்த மாதிரி பார்க்குறதுன்னு தெரியல. பயந்துட்டார். என்னைய கேட்டிங்கன்னா ஏன்ட்ட கேட்டிங்கன்னா ஒரே ஆன்சர், பயந்துட்டார். அவருக்கு எதுவும் ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு தான் நான் அதை பார்க்குறேன். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா தான் சார், இப்போது எல்லாருக்குமே அதாவது அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை எல்லாருக்குமே பண்ணால் பரவாயில்ல. போய் அவர் ஏதோ ஒரு மைண்டில் வச்சுக்கிறாரு. அது இந்த பசங்க என்ன எப்படி எடுத்துக்கிறாங்க, எப்படி கன்சீவ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ நீங்கள் மு.க. ஸ்டாலின் திமுகவுக்கு தான் நீங்கள் ஆதரவு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா பாஜக தெளிவாயிரும். பாஜக ஓகே இவர் திமுகவுக்கு தான் ஆதரவு கொடுக்க போகிற. கமலஹாசன் போன போக்கில் தான் கமலஹாசனுடைய இப்போ என்னென்னா எல்லாருமே அவங்க கமலஹாசன் ஃபேன்ஸாக தான் இருக்காங்க. விஜயை ஏறக்குறைய கமலஹாசன் ஃபேன்ஸ் அந்தளவுக்கு கொண்டாடுறாங்க. கமலஹாசன் ஃபேன்ஸ் சரி விஜய் ஃபேன்ஸு கமலஹாசன் அந்தளவுக்கு கொண்டாடுறாங்க. நீங்கள் உதயநிதி பின்னாடி எப்படி கமலஹாசன் போனாரோ நீங்களும் அதே மாதிரி உதயநிதி பின்னாடி தான் போகிறீங்கன்னா போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பாஜகவை நம்ம முன்னிறுத்தி நம்ம பெருசாக பேசலாம். ஏன்னா சொல்லப்போனால் சீமானே பெருசாக பேசலாம். தனியாக நிற்கணும்னு அந்த தைரியத்தோட துணிச்சோட அந்த மனுஷன் நிற்கிறானே அப்படின்ற மாதிரி நம்ம பேசிட்டு போயிடலாம். இது ஒரு பயந்த மனநிலையை காட்டுது. இது உங்களுடைய கட்சிக்குள்ளே பிளவை ஏற்படுத்தும். இன்றைக்கே நான் நிறைய கமெண்ட்கள் பார்த்தேன். என்ன தளபதி நீங்கள் போய் திமுக தலைவருக்கு நீங்கள் வாழ்த்து தெரிவிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் இருந்தது. ஏன்னா அவங்க விஜய் ரசிகர்களில் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. விஜய் ரசிகர்களே பாஜகவுக்கு ஆதரவு, திமுகவுக்கு ஆதரவுன்னு 2 பிரிவு இருக்குது. சொல்லப்போனால் அவங்களுடைய செய்தி தொடர்பாளர்களே 2 பிரிவு இருக்குது. திமுக ஆதரவு செய்தி தொடர்பாளர் விஜய் பிரிவு, அதிமுக ஆதரவு பாஜக ஆதரவு செய்தி தொடர்பாளர் விஜய் பிரிவுன்னு 2 பிரிவு இருக்குது. அப்போ அதுக்குள்ளேயே இன்றைக்கி கன்ஃபியூஷன் இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக அவங்க சண்டை போட்டதே, விஜய் ரசிகர்கள் சண்டை போட்டதே எதுக்கு நீங்கள் மு.க. ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவிச்சிங்க அப்படின்றது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அதாவது நாளைக்கு ஒரு மாநாடு போட போகிறாருன்னா, ஒரு மாநாடுன்றது நீங்கள் உங்கள் பெருமை நீங்கள் பேச முடியாது. மாநாட்டில் போய் நீங்கள் போட ஒரு மதுரையில் மாநாடு போட போகிற அது இதுன்னு இவங்களே கிளப்பி விட்டுட்டு அப்புறம் இவங்களே அதை பொய்ன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் போட போகிறாருன்னா நான் பெரியவன், நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த மாநாட்டுக்கு போனால் அரசியலை சாடணும். ஒரு தமிழக அரசியலோ ஒரு இந்திய அரசியலோ சாடணும். நீங்கள் இப்போ யாரை சாட போகிறீங்க? பிஜேபியை சாட போகிறீங்களா இல்லை திமுகவை சாட போகிறீங்களா? அதில் நீங்கள் கிளியராக இருக்கணும். உங்கள் பசங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்தா தான் அடுத்தது நீங்கள் முன்னோக்கி போக முடியும். இப்போ பாருங்கள், கிளாரிட்டி இல்லாதனால தான் கமலை இன்றைக்கி வரைக்கும் வச்சுருக்காங்க. நேற்று கமலஹாசன் அவர்கள் அந்த கலைஞருடைய நினைவிடம் திரைப்படாவுக்கு எப்போயுமே ரஜினிக்கான மரியாதை அவருக்கு கிடைக்கிது. ரைட் சைடில் இருக்கிறாரு ரஜினிகாந்த் அவர்களை. அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மூவ் ஆகும்போது அவர் அதில் ஸ்டாலின் அவர்கள் ஏறி உட்காந்துட்டு ரஜினிகாந்த் தேடுறாரு. தேடி பின்னாடி ஏறி அமர வைக்கிறார். அந்த இடத்துல இன்னும் ரஜினிகாந்த் இருக்கிறார். இவ்வளோ தூரம் கமல் கூடவே உதயநிதி கூட சுற்றிட்டு இருந்தார். நேற்று பார்த்தீங்கன்னா கமல் இல்லை. ஏன் இல்லை? கூட சேர்த்துக்கல, கூட்டணியில் சேர்த்துக்கல. சீட்டு கேட்குறாரு. அவர் என்ன கேட்குறாரு? சென்னையில் சீட்டு கேட்குறாரு. சென்னையில் அவருக்கு சீட்டை கொடுத்துட்டு திமுக என்ன பண்ணும்? அவருக்கு சீட்டு கொடுக்குற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டார்? திமுகவுக்கு எதுவுமே பண்ணலை. ஸோ அப்படின்ற ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்படிங்கும் பொழுது என்னென்னா சிம்பிள், நீங்கள் கமலஹாசன் மாதிரி அதே மாதிரி திமுக பின்னாடி தான் போப்பறீன்னு உங்கள் பசங்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்குள்ள அந்த உள்கட்சி பூசல் உங்கள் இயக்கத்துக்குள்ளே அந்த பாஜக திமுகன்ற அந்த பிரிவு நீங்கி பாதி பேர் வெளியில் வந்துடும். மீதி பேர் நீங்கள் இப்போ பாஜக எதிர்க்க போகிறீங்களா? பாஜக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கிறவங்க உங்க கூட இருப்பான். ஸோ அதை நீங்கள் தெளிவுபடுத்தணும். எப்படி வரப்போறாருன்னு தெரியல. அந்த முதல் மாநாடு நான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். அதில் பாஜக எதிர்க்க போகிறாரா, திமுக எதிர்க்க போகிறாரா? இந்த பொது விளையாட்டு விளையாண்டுனா கமல் மாதிரி ஆயிடுவார். அப்போ யாரையாவது எதிர்க்க போகிறார், யார் எதிர்க்க போகிறாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். நன்றி சத்யா. நன்றி, வணக்கம்.